இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய முருங்கைக்காய் சால்னா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசிப்பூ சேர்த்துக்கலாம். பெரிய அன்னாசிப்பூ வேண்டாம், சின்ன அன்னாசிப்பூ சேர்த்தா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கலாம். ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 8 சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா இதில் ஒரு 7 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு 3 முருங்கைக்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் கல்பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நான் இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கிருச்சு. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதக்குனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிச்சிடாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு கூட வதக்கிக்கலாம், ஆனால் அடியில் பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதையும் அலசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி நல்லா திக்காக வர தண்ணியும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரணும். அது வரைக்கும் நாம் லைட்டாக அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு அடி பிடிச்சிடாமல் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா திக்காகி வதங்கி வந்திருக்கு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா முருங்கைக்காவையும் இந்த மசாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக. உங்களுக்கு இந்த சால்னா எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ நம்ம வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் வச்சு ரெடியாக இருக்குது. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா திறந்தே வச்சு கொதிக்க வச்சிடலாம். மசாலா நமக்கு அங்கங்கே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக கலந்து விட்டோம்னாலே நமக்கு கொதிச்சு வரும்போது சரியாக வந்துடும். முருங்கைக்காய் ஒரு விசிலுக்கு மேலே வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும். ஒரு விசில் வச்சுட்டு உடனே ஆஃப் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான பக்குவத்தில் முருங்கைக்காய் வெந்திருக்கும். இப்போ நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெதுவாக கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்காய் சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வீடே மணக்க மணக்க ரொம்பவே டேஸ்டான முருங்கைக்காய் சால்னா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.